வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் சியூ. நான் உங்கள் அசீம். இந்த கரூர் மேட்டரை பற்றி தான் பேச போகிறோம். விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு நடிகராக எனக்கு தமிழ் நடிகர்களில் பிடிச்ச நடிகர்களில் முக்கியமான ஒரு ஆள். அவர் ஒரு ரசிகர்னு கூட சொல்லலாம். நான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தனிப்பட்ட திறமையால் இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு ஃபேன் பேஸ்டு ஒரு ஆக்டராக தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னா, அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் அவர் மேலே பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது அதை ஆர்கனைஸ் செய்யணும் அப்படிங்கிறத செய்ய தவறிட்டாக்கா அது எவ்வளோ பெரிய விளைவில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த தவறுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரை கை காட்டுவாங்க. ஆனால் முக்கியமாக இதில் யார் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணதுக்கான திறமையின்மை அப்படிங்கிறது தான் இந்த தவறுக்கு முக்கியமான காரணம். இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அட்வைஸ்களை அவர் ரசிகர்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பை பண்ணியிருக்கணும். ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வச்சு அதை நிர்வகிக்க தெரியணும். அவர் இவர் போலீஸ்காரங்க செய்ய தவறிட்டாங்க, அவர் செய்ய தவறிட்டார், இவர் செய்ய தவறிட்டார், இவனால தான் இது குற்றம்னு அடுத்தவங்களை கை காட்டுறதை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய தவறிட்டோம் அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ விஜய் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நடந்த ஒரு சம்பவம் 40 பேரை பலி கொண்ட சம்பவம். இன்னும் அந்த சாவு எண்ணிக்கை உயரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் கவலைக்கிடமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சிகிச்சையில் இருக்காங்க. ஸோ சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்க இறந்து போனாங்கன்னா அந்த சாவு எண்ணிக்கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் டாக்டர்கள் சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இவருக்கு அலாட் பண்ண டைமை கொடுத்தது டைமுக்கு மீறி ரொம்ப நேரம் லேட்டாக வந்திருக்காரு அப்படிங்கிறது முதல் குற்றம். வந்த உடனே அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த இடத்துக்கு சேர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே காவல்துறை தான். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கவே முடியாது, அவங்கள நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். ஸோ காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் வாயாலே ஒத்துட்ருக்காரு. ஸோ அவர் மேலே இப்போ காவல்துறை மேலே குற்றம் சாட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவரே உருவாக்கிட்டார் ஆரம்பத்தில். ஏன்னா காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க, அவங்க இல்லைன்னா நான் இங்கே வர முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது, இந்த இடம் அவங்க பேர்டுனே கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். எந்த இடத்துல மீட்டிங் போடணும் அப்படின்ட்டு நம்ம தான் கேட்கணும். ஒரு 3 இடத்த குறித்து கொடுப்போம். அந்த 3 இடத்துல அவங்க இந்த இடம் போடுங்க, அந்த இடம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவங்க தேர்ந்தெடுத்த இடம் இந்த இடம் அப்படிங்கும்போது, இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அப்படிங்கும்போது, அப்புறம் ரெண்டாவது எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்க இடத்துல அவங்க 10,000லேருந்து 10,500 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்த கூட்டம் 20,000க்கும் மேலே. ஸோ எடப்பாடி பழனிசாமி நடத்திட்டு போன கூட்டத்தில் அதே இடத்துல தான் இவர் கூட்டம் நடக்குது. இவர் சொன்ன 10,000 பேர் வருவாங்க அப்படின்ற சொன்ன இடத்துல 20,000 பேருக்கு மேலே கூடியிருக்காங்க அப்படிங்கும்போதே முதல்ல கணிக்க தவறிட்டாங்க அப்படிங்க. ரொம்ப நேரமாக காற்று கிடக்கிற 4-5 மணி நேரமாக காற்று கிடக்கிறவங்களுக்கு தண்ணி இல்லை, பாத்ரூம் போகிறது அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில் குழந்தை குட்டிகளோடு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கவங்க வெயிலில் நிற்கும்போது அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுறது சகஜம். ஸோ அந்த மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கும் போதே 2-3 பேர் மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அவர் தண்ணி பாட்டில் ஏதோ தூக்கி போட்டிருக்காரு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இவர் பண்ணது என்னமோ நல்ல நேரத்தில் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் மற்றவங்க ஏதோ போடுறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்கு முண்டி அடித்து போய் பிடிக்க போக தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரியான தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த தள்ளுமுள்ளு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க அந்த ஓலை குடிசை மேலே ஏறுறது, அப்புறம் மரத்து மேலே ஏறுறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க வழக்கமாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணத்தான் செஞ்சுருக்காங்க. அதுலேயும் 2-3 பேர் கீழே விழுந்து அடிபட்டிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில்
இந்த தள்ளு முள்ளில் மயக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படின்னோன்னா மயங்கி விழுந்திருக்கவங்கள கூட கவனிக்காமல் இவங்க விசில் அடிக்கிறதுலையும் கரகோஷம் பண்ணுறதுலையும் தான் இருந்திருக்காங்க இவங்க ரசிகர்கள். அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம், மனிதாபிமான மற்ற செயல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேர் மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காங்க, அவனை கவனிக்காமல் நீ பாட்டுக்கு கோஷம் போடுறதுலே இருந்துச்சுன்னா அந்த கவனிச்சிருந்தா அவனை காப்பாற்றிருக்கலாம்ல. அவன் 2 பேர் செத்து போயிட்டானுங்க 2 பேரும். அதே மாதிரி தான் எல்லாம் தள்ளுமுள்ளில் ஏற்பட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தர் அடிபட்டு அந்த நெரிசலில் சிக்கி மயக்கம் அடைஞ்சு. இதில் என்ன ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம்னா, சிறுமிகள் வந்து ஒரு 10 பேர் வந்து இதில் வந்து சிக்கியிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய செய்தி. அவங்கெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தப்படணும். நிறையா பேர் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் வேறு இருக்காங்க. இதில் வந்து அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவர் வந்து அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுன மாதிரி ஓடி இருக்காரு. நிருபர்கள் 30 பேர் செத்து போயிருக்காங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே கூடியிருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அதை கண்டும் காணாமல் அப்படியே ஓடிருக்காங்க. காரில் போகும்போது பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஆக்சிடெண்ட் பண்ண ஸ்பாட்லேருந்து நம்ம முதல்ல வெளியாயிடணும், அப்படி இப்போ ஓடிடணும், மாட்டினாக்கா நம்ம வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுவாங்க பார்த்தீங்களா சில பேர். அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருந்த மாதிரியா ஒரு சூழ்நிலை தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓடக்கூடிய ஒருத்தர் எப்படி நல்ல தலைவனாக இருப்பான் அப்படிங்கிறது தான் மக்கள் இப்போதைக்கு பேசக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேள்வியை வரக்கூடாது அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்பாட்டில் இறங்கி களத்தில் இறங்கி என்ன நடந்துச்சு, யார் இருந்தான்னு ஆம்புலன்ஸை பிடிச்சி அனுப்புறது அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தப்பிச்சு அந்த களத்துலேருந்து ஓடுறது வந்து ஸோ அந்த சம்பவத்துக்கு காரணமே நம்ம தான் அப்படிங்கிறது நினப்பில் இல்லாமல் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிறது தான் அப்படி தான் பார்க்கப்படுது அந்த விஷயத்த. ஸோ களத்தில் இருந்து அந்த உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருக்கணும், காப்பாற்றிருக்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த தலைவன் அதை தான் செஞ்சுருப்பான். ஸோ இதில் ஸ்கோர் பண்ணது என்னென்னா, மற்ற கட்சிக்காரங்கள்லாம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் உடனே ஸ்பாட்டுக்கு நைட்டாக ஸ்பாட்டுக்கு போய் ஆளுக்கு 10 லட்ச ரூபா அறிவித்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அவர் 10 லட்ச ரூபா அறிவிச்சனாலேயே இவர் வந்து 20 லட்ச ரூபா அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கார் இவர். அதெல்லாம் அடுத்த விஷயம், செகண்டரி. ஆனால் ஸ்பாட்டில் நீ இருந்திருக்க, அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மக்கள் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க, ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, 30-40 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஓடாமல் அந்த இடத்துல களத்தில் நின்று களமாடி இருக்கணும். அவன் தான் ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஓடும்போது நீ ஆர்கனைஸ் பண்ண தெரியாத ஒரு தலைவனாக இருக்கிற, ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்னு தெரியுதில்ல, இத்தனை மாநாடு நடத்தியிருக்க, இத்தனை பொதுக்கூட்டம் போட்டிருக்க, இவ்வளோ கூட்டம் வருது, உனக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. அவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் அவரும் மேடையிலேருந்து பிஜியானு கத்திக்கிட்டே கிடப்பார், இங்கே ஏறாதீங்க, அங்கே தொங்காதீங்க, இங்கே இறங்குங்க, அதில் ஏறாதீங்க, இதில் ஏறாதீங்க. ஆனாலும் அவர் சொல்கிறத யாருமே கேட்கவும் மாட்டாங்க. இவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க. போகிற இடத்துலலாம் போர்க்களம் மாதிரி காட்சி அளிக்கும். பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே அவ்வளோ சேதாரத்தை விளைவிச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு வெறிபிடித்த ரசிகர்கள் இருக்கிறவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இவங்களை கட்டுப்படுத்த தவறிட்டிங்கன்னா நாளைக்கு இதை விட பெரிய சம்பவம்லாம் நடக்கும், இப்போ விளைவுகள் பெருசாகும். அந்த மாதிரியான விளைவுகளுக்கு நீ சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். இப்போவே இந்த மாதிரி விட்டுட்டு ஓடுனீங்கன்னா, இது வரைக்கும் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் செத்தாங்க அப்படிங்கிறது வந்து வரலாற்று பதிவில் உன் பேர் இடம்பெற மாதிரியான ஒரு சம்பவமாகி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. அதுக்கே அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. 25 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்து அதுக்கப்புறமா பெரிய லெவலில் அரெஸ்ட் பண்ணி வழக்கை சந்தித்து தான் அவர் வெளியில் வந்திருக்காரு. இப்போ ஒருத்தர் செத்ததுக்கே அந்த நிலைமைனா 40 பேர் செத்துருக்காங்க. ஒன்று என்ன பண்ணணும், இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வைக்க வேண்டியிருக்கணும். இதுக்கு அரெஸ்ட் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது அப்படின்னா முதல்ல ஆர்கனைஸ் பண்ணணும் தொண்டர்களை. அடுத்த பொதுக்கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி இந்த தொண்டர்களுக்கு அட்வைஸ் மாதிரி பண்ணாலும் சரி, கொஞ்சம் ஆர்ஷாக சொன்னாலும் சரி, இந்த மாதிரி தான் நடக்கணும், அப்படி நடக்கிறதா இருந்தால் என் கூட்டத்துக்கு வாங்க, இல்லைன்னா என்ன வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, கூட்டத்துக்கு வரும்போது இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு கூட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் போடுறதுக்கு அனுமதி தரணும்.
இந்த மாதிரி சம்பவத்துக்கு அடுத்து உனக்கு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கறத பற்றியே யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கு. கோர்ட்டுக்கே போனாலும் சரி இவங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே தீர்ப்பு சொல்கிற மாதிரி தான் வரும். அதனால் இது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து இந்த பிரச்சாரம் பண்ண விட மாட்டேன்றாங்க, என்ன பொதுக்கூட்டம் போட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து குற்றம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குற்றத்தை அடுத்தவங்க மேலே சுமத்துறதை நிறுத்திட்டு முதல்ல நம்ம என்ன செய்ய தவறிட்டோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல சீர்தூக்கி பார்த்துட்டு ஒரு சுய பரிசோதனை செஞ்சுட்டு அடுத்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பொதுக்கூட்டம் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல தலைவனாக வரோம், சிஎம் ஆகிறதோ கனவு காண்றதெல்லாம் அதுக்கப்புறமா உள்ளது. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் நேற்று நடந்தது. இது வந்து மன்னிக்கவே முடியாது. இந்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு மன்னிப்பு அறிக்கையாவது வெளியிடணும். இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேலே குற்றச்சாட்டை நிறுத்திட்டு, ஏன்னா காவல்துறை மேலேயும் குற்றச்சாட்ட முடியாது, அரசாங்கத்து மேலேயும் குற்றச்சாட்ட முடியாது. ஏன்னா அவங்க நீங்கள் சொன்ன இடத்துல தான் கொடுத்துருக்காங்க பர்மிஷன். ஹைகோர்ட் வந்து இந்த கண்டிஷனோட கூட்டம் நடத்திக்கலான்னு சொல்லி கொடுத்தனால அந்த கண்டிஷனெல்லாம் அவங்க மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. காவல்துறை இல்லாமல் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, அவங்கள நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பாராட்டிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்குன்றது உங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குற்றம் யார் செஞ்சது அப்படின்னு அவங்க மேலே இவங்க மேலே கையை காட்டாமல் நீங்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சு அடுத்த பொதுக்கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி சிறப்பான முறையில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் அறிவுரை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.